நான் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட டேம் ஓப்பனிங் வரப்போகிறேன். நீங்களும் வரலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டிஎஸ் செல்வன் ப்ளாக். ஆமாங்க, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த டேம் ஓப்பன் பண்ண வரப்போகிறாரு. உங்களுக்கு லக் இருந்தால் நீங்களும் வரலாம். பக்கத்தில் போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லைங்க, அதனால் தூரத்துலேருந்து எடுத்தேன். இந்த திட்டத்தை பற்றி முழு விவரம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஜல் ஜீவன் மிஷன் திட்டம், அது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அந்த மாதிரி 2300 வீடுகளுக்கு இந்த தண்ணீர் வாய்க்கால் திட்டம் போகுது. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் இந்த தண்ணி பயன்படுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கு மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் 549 கோடி செலவாகிருக்குது. இதுதாங்க மின் கட்டுப்பாட்டு அறை. ராமநாதபுரத்துக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. தமிழ்நாட்டிலே வறட்சியான மாவட்டம் அதுதான். அதுக்கு இங்கேருந்து தண்ணி பைப் மூலிமா அனுப்புகிறாங்க. ஆல்ரெடி பைப்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு இங்கே வந்தவுடனே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதாங்க சொன்னேன், இவ்வளோ பெரிய திட்டத்தை பயன்பாட்டு கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஓப்பனிங் செரமனிக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வருவார். இந்த டேமுக்கு போகிறதுக்கு புதுசாக இப்போ ஒரு பாதை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு மண் தாரையாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அது ஃபுல் ஒர்க் முடிஞ்சு தார் ரோடு போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த டேமுக்கு போகிற புது ரோடு. என்னோடய ரைட் சைடில் அங்கே பாருங்கள், அந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தவுட்டுப்பாளையத்துலேருந்து புஞ்சைப்போக்குளூர் உள்ளே போகிறது. இப்போ நம்ம அந்த மண் ரோட்டு வழியாக டேமுக்கு போய் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே இந்த மெயின் ரோடு வழியாகவே போனால் கன்னியாகுமரி ஹைவேஸை தொட்டுடலாம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் உள்ளே வரத்துக்கு. பாருங்கள், ரோடு நல்லா பெரிய ரோடாகவே போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ எக்ஸலில் போயிட்டுருக்குறோம். ஒரு கார் வசதி வருதுன்னா 2 கார் பாஸ் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுனு. நிறையா விளைநிலங்களும் போயிருக்குது. பின்ன பயன்பாட்டுக்கு சில வசதிகள் வேணும்னா எல்லாம் போய் தான் ஆகணும். பாருங்கள், சைடில் தென்னந்தோப்பு, வாழை மரம். மெயினாக இங்கே வாழை இலையும் தென்னையும் தான் சாகுபடி பண்ணுவாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே கேரளா பேக் வாட்டர் ஃபீல் கொடுக்குது. காவேரி ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இந்த ஜூன் மாதம் தண்ணி திறக்கிறதா இருக்கும். மழை அதிகமாக பெய்யாதனால தண்ணி அதிகமாக வரல, தண்ணியே இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நீங்கள் இன்னும் அங்கே பார்க்குறது ஃபுல்லாக ஆறு தான். இந்த ஆற்றுக்கு போகிற வழி தான் இதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோடு போட்ட வாட்டி இருக்கிற அந்த சைடில் இருக்கிற மரத்தெலாம் ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பார்க்க அந்த இயற்கை அழகே போயிடும். பாருங்கள், இதெல்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும். உடனே எடுத்துகிட்டா திருப்பி அதை வளர வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரமும் வாழையும் தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் பாருங்கள், இந்த வாழைத்தாரெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இலை வாழைத்தாரெல்லாம் எடுத்து வண்டி அதை அமுச்சு விடுவாங்க எல்லா இடத்துக்கும். நான் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது வெறும் பாலம் தான் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக தடுப்புலாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சில தடுப்பு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, சில தடுப்பு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபங்க்ஷனிங்லாம் கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. 60லேருந்து 70+ கேட் வரதா சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு தார் ரோடு காமிச்சிருப்பேன். அந்த தார் ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணுற வழி இதுதான். புஞ்சைப்புக்குளூர் வழியாக இந்த இதில் கனெக்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள், வாய்க்காலுக்கு தண்ணி பிரித்து விட்றதுக்கு தனியாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை நடந்துக்கிட்டே இருக்குது.
லாஸ்ட் டைம் வந்தப்போ உள்ளே விட்டுருந்தாங்க, இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு. சரி, நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு கீழே வந்து பழைய ஆற்றுல இந்த குளிக்கிறது மற்ற விஷயங்களுக்கு வந்து பயன்பாட்டு அங்கே நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடம் தாங்க அது ஆற்று பயன்பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல தான் வருவாங்க. ஏன் அங்கங்கே வந்து கொஞ்சம் குழியாக இருக்குதுன்னா, டேம் கட்டும் போது வந்து கொஞ்சம் இடத்த வந்து அது லெஃப்ட் சைடு வந்து பிரித்து கட்டும் போது வந்து அங்கங்கே நிறைய குழி வச்சுருந்தாங்க. இங்கே தாங்க வந்து இருக்கிற சுற்றி உள்ள கோயில்களுக்கு வந்து இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, அதாவது குடம் தீர்த்தம். நான் ஆல்ரெடி இந்த டேமை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சுற்றி உள்ள கோயில்களில் இதுதாங்க ஸ்ரீ கண்டியம்மன் கோயிலுங்க, பத்திரகாளி அவதாரம் இவங்க. இந்த வியூ பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் பாருங்கள், டேமுக்கு நம்ம வந்து சைடில் நிற்கிறோம். இங்கே பக்கத்தில் சுற்றி உள்ள ஊருக்கு வந்து இந்த வாய்க்கால் மூலியமாக தான் தண்ணி வந்து பிரிஞ்சு போகும். அதே மாதிரி மற்ற ஊருக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பிரித்து வருது இந்த வாய்க்கால் மூலியமாக தான். ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. அந்த பக்கம், அதாவது நஞ்சைப்புகளூர் பக்கம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கல, போய் பார்க்கணும் ஒரு தடவை எந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு. ஃபுல்லாக காத்திருக்குது, மழை இறங்கிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கரூர் மாவட்டம், நாங்கள் வந்து கரூர் பார்டரில் இருக்கிறோம். ஃபுல்லாக கரூரில் மழை இறங்கிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சமாக மழை வந்துடும். இந்த அணை கட்டுறது வந்து இன்னும் நேம் எதுவும் வைக்கல. ஆனால் அதில் மெயின் பங்கு எங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவில் பெஞ்சு வர மழை தண்ணி தான், தலக்காவேரி தண்ணி தான் வந்து மேட்டூர்லேருந்து இந்த கரூர் நாமக்கல் மாவட்டம் வந்து கிராஸ் பண்ணி போகும். இப்போ மேகதாதுல வந்து புதுசாக அணை கட்டுற மாதிரி கர்நாடகா சிஎம் சொல்லியிருக்காரு. இப்போ அது கட்டினாங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, எக்ஸஸாக வர தண்ணி, அதாவது உபரி நீர்களில் வந்து அதிகமாக எவ்வளோ ஓப்பன் ஆக போகுது, இல்லை என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு வந்து அவர் வந்து ஓப்பன் டாக் வந்து ரெடி பண்ணிட்டாரு சிஎம். வந்து அதுக்கு போய் பேசினா தான் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷனுங்கிறது வந்து 1 மந்த்து ஒரு 1 இயரோ பிளான் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பிளான் மாதிரி, இவ்வளோ தண்ணி வர்றது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஒரு 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பார்க்கலாம் சிஎம் சார் வாய் திறப்பாருன்னு. கண்டிப்பாக வாய் திறப்பாருன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்து எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். பார்க்கலாம்.